நடிகர் நட்டி நடராஜ் கிரைம் த்ரில்லர் கதைக்களம் உருவாகியுள்ள சீசா படத்தில் நடித்துள்ளார். மற்றும் நிசாந்த் ரூசா மற்றும் பாடினி குமார் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறாங்க. மேலும் நிழல் ரவி, ஜீவா உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறாங்க. குணா சுப்பிரமணியம் திரைக்கதை வசனம் எழுதி இப்படத்தை இயக்கியுள்ளார். சீசா படத்தின் கதை: நிசாந்த் ரூசாவும் பாடினி குமாரும் காதலிச்சு திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நிசாந்த் ரூசாவின் வேலைக்காரர் கொலை செய்யப்படுறாங்க. புதுமண தம்பதியின் மர்மான முறையில் காணாமல் போகிறாங்க. கொலைகாரனை பின்னணியை கண்டுபிடிக்க போலீஸ் அதிகாரி நட்டி நடராஜ் விசாரணைக்கு தொடங்குறாரு. மாயமான தம்பதியை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போது நிசாந்த் ரூசா மனநிலை பாதிச்ச நிலையில் திரும்பி வராரு. அவரது மனைவி நிலைமை என்னானது, வேலைக்காரரை கொன்றது யாரு என்பது ஆச்சரியமான மீதி கதை தான் இந்த படம். போலீஸ் அதிகாரியாக வரும் நட்டி நடராஜ் நிறுத்தி நிதானமாக வாலிக்கையை விசாரிக்கும் அணுகுமுறையாக தன்னுடைய கதாபாத்திரத்தில் ரசிக்கும்படி செஞ்சிருக்கிறாரு. இளம் நாயகனாக வரும் நிசாந்த் ரூசாவும் மனநோயினாக பாதிக்கப்பட்டவரை கண்முன் கொண்டு வந்து அந்தளவுக்கு திறமை வாய்ந்தவராக நடிச்சிருக்கிறாரு. நாயகி பாடினி குமாருக்கு கணவனையும் கதையும் தாங்கி பிடிக்கும் வேடம் அருமையாக பொருந்திருக்குது. அதே அவர் குறைக்காமல் நல்லா அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. பாடல் காட்சியும் தாராளமாக இருக்குது. காவல் ஆய்வாளராக வரும் ஆதேஷ் பாலா, நாயகனின் நண்பனாக வரும் மூர்த்தி, நாயகியின் அப்பாவாக வரும் அரவிந்த்ராஜ், மருத்துவராக வரும் செந்தில்குமார் என அனைவரும் கொடுத்த வேலையை அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. சரண் குமார் இசையில் சிவன் பாடல் கவனம் பெற்றிருக்குது. பின்னணி இசையும் கதையும் விறுவிறுப்பாக நகர்த்த உதவுகின்றது. கதையை தொந்தரவு செய்யாமல் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காங்க பெருமாள் மற்றும் மணிவண்ணன். எம்பாமின் சடலம் குறித்து காட்சியில் விளக்கமாக சொல்லியிருக்குது. ஆன்லைன் சூதாட்டம் எப்படி பேரழிவுக்கு வழிவகுக்கின்றது என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமூக நோக்கத்தோடு கமர்ஷியலாக இந்த படம் இயக்கியிருக்கிறார் குணா சுப்பிரமணியம். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 3.75 கொடுக்குறேன். அந்தளவுக்கு இந்த படம் அருமையான ஒரு அனைத்து மக்களும் ஆன்லைனில் விளையாடுபவர்கள் எப்படியெல்லாம் சீரழிகிறார்கள், எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெளிவாக இந்த படத்தில் விளக்கியிருக்கிறார் தயாரிப்பாளர். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். இத்துடன் விடைபெறுவது என்பி நியூஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.